தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ரெகபோத் பிரேயர் சென்டர், கீழஉமநல்லூர் வழங்கும் ஞாயிறு ஆராதனை. நாள் 23/8/2020. தேவ செய்தியாளர் சகோதரர் சி. ஞானச்சந்திரன் அவர்கள். துதித்து துதித்து ஸ்தோத்தரிப்போம், நாங்க ஆடி பாடி ஆராதிப்போம். துதித்து துதித்து ஸ்தோத்தரிப்போம், நாங்க ஆடி பாடி ஆராதிப்போம். ஜீவனுள்ள தேவனே எங்கள் இயேசுராஜனே, ஜீவனுள்ள தேவனே எங்கள் இயேசுராஜனே, துதித்து துதித்து ஸ்தோத்தரிப்போம், நாங்க பாடி பாடி ஆராதிப்போம். துதித்து துதித்து ஸ்தோத்தரிப்போம், நாங்க ஆடி பாடி ஆராதிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலவேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மீண்டுமாக ரெகபோத் பிரேயர் சென்டர் ஊழியத்தின் மூலம் இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நல்ல சுகமா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் தியானித்து வருகின்றோம். இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலவெளியிலும் கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பதற்கு கர்த்தர் நல்ல சாக்கியத்திற்காக கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வருந்த நாட்களில் பயங்கரமான இந்த கடைசி காலங்களில் கூட கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில் சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் நம்மை இரவும் பகலும் கர்த்தர் பாதுகாப்பதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இதோடு கூட நீங்கள் இணைந்து யூடியூப் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். யார் இணைந்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாம் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, உமது பல நீந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பே, உமது பல நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தேங்க்யூ லார்ட். நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலவேளைக்காக மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே உம்முடைய வேத வசனங்களை தியானிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தார். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நேரத்தை முழுவதும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். பாடல் வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தார். துதி ஆராதனை வேளை ஆசீர்வதித்து தார். கர்த்ததாமே எங்களோட பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடிமை முற்றிலும் சிலுவைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் போதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடி நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில் நல்ல ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ. வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ, அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ,
தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லி பாடுகிறார். அன்புக்குரியவர்களே, நாளின் ஆராதனையிலே பங்கு வருகிறது நமக்கு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆலயம் செல்வதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்வதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ரோமர் 12:1 வாசிக்கின்றோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சொன்னபடி ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்போம். Thank you, Lord. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென். அல்லேலூயா. நன்மை செய்தவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய காணிக்கை நன்றி வழியாய் கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Thank you, Lord. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கர்த்தருடைய சமூகத்திற்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை நாம்
மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நல்ல ஒரு பாடலை நாம் பாடினோம். அலங்கார வாசலாலே ஆலயத்திற்குள் பிரவேசிக்க வந்தோம் என்று சொல்லி நல்ல ஒரு கருத்து நிறைந்த பாடல். அந்த பாடலின்படியே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அந்த வாரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்வது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக பாரப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டே இருந்த பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மனதுருக்கத்தை எனக்குள்ளே வெளிப்படுத்துறதை நான் காண முடிந்தது, உணர முடிந்தது. இயேசு மனதுருகிற பொழுது என்ன நடக்கும் என்பதை குறித்த ஆண்டவருடைய பாரத்தை, ஆண்டவருடைய உள்ளத்தின் பாரத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆகவே கர்த்தர் தந்த வார்த்தை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கருத்தாய் இந்த வசனத்தை கேட்டு கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஜெபிப்பீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து நடத்துவாராக. இன்றைய தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி, அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை இன்றைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன், கவனியுங்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டபோது இயேசு மனதுருகினார். இயேசு மனதுருகினால் அற்புதம் நடக்கிறது. இயேசுடைய மனதுருக்கம், இயேசு மனதுருகின்ற பொழுது இயேசு உன்னை பார்த்து மனதுருகிறார். சகோதரனே, சகோதரி, லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். நாயருடைய விதவையின் மகனை கொண்டு வருகின்ற அந்த நேரத்துல அந்த ஸ்திரீயுடைய அழுகையின் கண்ணீரை பார்த்து இயேசு மனதுருகினார். இந்த விதவையுடைய மகனை, மரித்து போன மகனை மீண்டும் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். இயேசு மனதுருகி அற்புதம் செய்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரன், நாட்களிலே அதிகமான நம் வேதனையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் வேலையில்லாத திண்டாட்டம், ஒரு பக்கம் கடன் தொல்லை, வாங்கின கடன்காரர்களுடைய உபத்திரவம் தாங்க முடியவில்லை. பயங்கரமான ஒரு சூழ்நிலை, பாதி நாட்கள் வேலை, பாதி நாட்கள் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, வருமானம் பற்றாக்குறை, விலைவாசிகள் அதிகரித்த ஒரு சூழ்நிலை, என்ன செய்வது, பஞ்சம் வெளியிட்ட ஒரு சூழ்நிலை, வியாதி ஒரு பக்கம், பிரச்சனைகள் எல்லா மனசுலே தாங்கி 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 வேதனையோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாயா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இயேசு உண்மையில் உனக்காக மனதுருகிறார். அவர் உனக்காக எனக்காக சிலுவையிலே ஆணி அடிக்க கொடுத்தவர், ரத்தம் சிந்தினவர். அவர் பரிந்து பேசுகிற தேவன். பிரியமானவர்களே, நமக்காக பரிந்து பேசுகிறார் சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். மாத்திரமல்ல, மார்க் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம்.
ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லுங்கள். இயேசு நமக்காக பரிதபிக்கிறார். நாம் இன்றைக்கு படுகிற உபத்திரங்களை யார் பார்ப்பார்? தனிப்பட்ட முறையிலே படுகின்ற இந்த வேதனைகளை யார் காண்பார்? தூக்கமில்லாமல் இருக்கிறேனே, என்னுடைய சூழ்நிலை யார் புரிந்து கொள்வார்? என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே என்று சொல்லி கலங்குகிறாயா? சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக பரிந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 8:26 படி வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உனக்காக வேண்டுதல் செய்கின்றார். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடி நாம் பரிசுத்த ஆவியானவர் நாம் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கின்றார். பிரியமானவர்களே, உனக்காக பரிதபிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் உண்டு. அவர்தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக மனதுருகிறார். இயேசு மனதுருகிறார். பிரியமானவர்களே, இயேசு மனதுருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் நடக்கும். இயேசு வியாதியஸ்தர்களை பார்த்த உடனே மனதுருகினார், வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்தார். இன்னைக்கு நாம் 3 காரியங்களை நாம் தியானிக்க போகின்றோம். பிரியமானவர்களே, இயேசு மனதுருகி அற்புதம் செய்கிற தேவன். எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு அற்புதம் செய்கிறார், நமக்கு எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்பதை நாம் இன்றைக்கு சுருக்கமாக தியானித்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகின்றோம். என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, எருசலேமிலே பண்டிகை நாள், எருசலேமிலே பண்டிகை நடைபெறுகின்றது. அந்த பண்டிகைக்காக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அதைத்தான் யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். இங்கே எருசலேமிலே ஆட்டு வாசல் என்னும்பட்ட ஒரு வாசல் உண்டு. அந்த வழியாகத்தான் எருசலேமின் ஆலயத்துக்குள் பலி செலுத்துக வருகிறவர்கள் தங்களுடைய ஆடு மாடுகளை எல்லாம் புறாக்களை எல்லாம் கொண்டு வருவார்கள். ஆட்டு வாசலின் அருகே எருசலேமின் ஆலயத்துக்கும் அந்த ஆட்டு வாசல் வழியாய் உள்ள வருகின்ற பொழுது பெதஸ்தா குளம் என்னப்பட்ட ஒரு குளம் உண்டு. அதிலே 5 மண்டபங்கள் உண்டு. பிரியமானவர்களே, அதனுடைய பிரசித்தம், அதனுடைய விசேஷம் என்ன என்று சொன்னால், அந்த பெதஸ்தா குளத்திலே எப்போதாவது சில சமயங்களிலே தேவதூதன் இறங்கி வந்து அந்த பெதஸ்தா குளத்தை கலக்கி விடுவான். அப்படி கலக்கி விடுகின்ற பொழுது எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் அந்த தேவதூதன் அந்த குளத்தை கலக்கி முடிந்த உடனே முதலாவது அந்த குளத்துல இறங்குறவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுகமாகி விடுவான். அதுதான் அந்த குளத்தினுடைய ஒரு விசேஷம். பிரியமானவர்களே, அதனால அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பார்கள். அங்கே 3ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் சொன்னால், குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படைவர்கள் முதலான வியாதிக்கிற அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையோ சமுதாயத்தினால் வெறுக்கப்பட்டு, உடன்பிறப்புகளால் வெறுக்கப்பட்டு, பெற்றோர்களால் கைவிடப்பட்டு, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் அநேகர் வியாதியின் கொடுமை தாங்க முடியாமல் சரீர உறுப்பில பலவீனம் உள்ளவர்கள், கண் தெரியாதவர்கள், காது கேளாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், உறுப்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். எதற்கு என்று சொன்னால், இந்த பெதஸ்தா குளத்துல எப்போ தேவதூதன் வந்து கலக்குவார், நாம் முதலாவது இறங்கி சுகம் பெறலாமே என்ற அந்த விசுவாசத்தோடு காத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு மனிதன் அந்த மண்டபத்திலே ஒருவன் தங்கி இருக்கின்றான். 38 வருஷமா அந்த இடத்திலே படுத்த படுக்கையா கிடக்கிறான். பிரியமானவர்களே, கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தால், யோசித்து பார்த்தால், 38 இயர்ஸ் 38 ஆண்டுகளாக அவன் அந்த பெதஸ்தா குளத்தின் அருகேதான் இருக்கின்றான். ஆனால் ஒரு நேரமாவது அந்த தேவதூதன் அந்த குளத்தை கலைக்கு முடியும் பொழுது முதலாவது இறங்குவதற்கு அவனால் முடியவில்லை. அவனுக்கு யார் உதவி செய்யவும் முன்வரவில்லை. கைவிடப்பட்ட ஒரு நிலை, தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சில இந்த வைரஸ் கிருமி நோயினால் பாதிக்கப்பட்டவருடைய சூழ்நிலை பார்க்கிறோம் அல்லவா? யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த நிலையில நீ தள்ளப்பட்டிருக்கிறாயா? தனித்து கைவிடப்பட்ட நிலையிலே கலங்கி கொண்டிருக்கிறாயா? கலங்காதே.
யோவான் 14:1 படி உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தது. என் அன்புக்குரியவர்களை, கைவிடப்பட்ட ஒரு நிலை, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 38 வருஷமா இந்த இடத்துல இருக்கின்றார். அவனுக்கு யார் உதவி பண்ண முடியவில்லை. இயேசு வழியாய் கடந்து வருகிறார். இயேசு வந்து அவன் வெகு காலமாய் இயேசு வந்து 6ஆம் வசனத்திலே பாருங்கள், இயேசு அவனை கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிகின்றான். இயேசு அவனை பார்க்கின்ற பொழுது இவன் ரொம்ப காலமாக வியாதியாக இருக்கிறான் என்பதை இயேசு அறிந்து அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட கேட்கிறார். நீ இந்த வியாதி நீங்கிவே எனக்கு சுகம் வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த கடன் பாரத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த குடிப்பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ விரும்பினால் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, நீ விரும்பினால், வாஞ்சித்தால், விரும்பினால், ஆசைப்பட்டால் இயேசு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இயேசு இடத்திலே கேட்கிறார், நீ வியாதியிலிருந்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் பல காரணங்கள் சொல்லுகின்றான். 7ஆம் வசனத்திலே சொல்லுகின்றான், அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. அவனுடைய கம்ப்ளைண்ட் எல்லாம், இந்த பெதஸ்தா குளத்திலே கொண்டு போய் என்னை இறக்கி விடுவதற்கு ஒருவரும் சப்போர்ட் பண்ணவில்லை, ஒருவர் உதவி செய்யவில்லை என்று சொல்லி குறை சொல்லுகின்ற ஒரு அனுபவம் தான் அவனுக்குள் இருந்தது. அவருடைய விசுவாசம் எல்லாம் எப்பதான் தண்ணீர் கலங்கும் போது நான் போய் இறங்கி சுகமாக விட. அதுதான் இங்கே நமக்கு முன்னே இருந்து கேட்கிறது யார்? அவர்தானே சுகம் கொடுக்கிற தெய்வம் இயேசு என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய மனக்கண்களுக்கு தெரியவில்லை. பிரியமானவர்களே, தேவதூதன் எப்போ குளத்தை கலக்குவான், நான் முந்தி போய் இறங்குவதற்கு யாரும் சப்போர்ட் பண்ணவில்லையே என்று சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுகின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் கிடந்தவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பிரியம், உடனே அவன் சுகம் பெற்று விட்டான். உடனே அவனுக்கு அற்புதம் நடந்து விட்டது. அந்த வியாதிகள் 38 வருஷமாய் அவனை பலவீனப்படுத்த வியாதி நீங்கி போய்விட்டது. உடனே சுகம் பெற்று சந்தோஷமாய் வீட்டுக்கு செல்கிறான். நண்புக்குரியவர்களே, இந்த சத்தியத்தில் ஒரு ஆழமான அனுபவங்களை நம்மால் காண முடியும். பிரியமானவர்களே, இந்த 38 வருஷமாக அவனுக்கு யாருமே உதவி செய்யவில்லை. அவனே சொல்லுகின்றான், எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை. குளத்தில் இறங்கி நான் இறங்கியிருப்பேன் என்று சொன்னால், எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி இந்த குளத்தில் இறங்கியிருப்பான்னு சொன்னால் நான் சுகம் பெற்றிருப்பேன். ஒருவரும் உதவி செய்யவில்லை சொல். ஆனால் இப்பொழுது சுகம் பெற்ற உடனே அநேகர் வந்து கேட்கிறார், அது எப்படி உனக்கு யார் சுகம் கொடுத்தான்? நீ எப்படி ஓய்வு நாளிலே நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போகலாம்? எப்படி நீ உனக்கு ஓய்வு நாளில் யார் சுகம் கொடுத்தான் என்று பல கேள்விகள் உண்டாகிறது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், பாவம் செய்கிற பொழுது அநேக நன்றாக சந்தோஷமாய் பழகுவார்கள், எல்லாம் செய்வார். பீடி குடிக்கின்ற பொழுது, மதுவான அருந்துகின்ற பொழுது, கெட்ட பழக்கம் சினிமாவுக்கு போகின்ற பொழுது, பல சூழ்நிலைகள், டீகள் இருந்து அரட்டை அடிப்பதற்கு பல காரியங்களிலே, உலக பிரகாரமான காரியங்களே ஒத்து போகின்ற பொழுது எல்லாரும் சிநேகமாயிருப்பார்கள். ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்டு விட்டால், இரவு போல ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டால், வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பித்து விட்டால், ஆராதனை ஒழுங்காக கலந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால், அதையும் தாண்டி ஊழியத்திற்கு புறப்பட்டு விட்டால் எல்லாரும் வெறுத்து விடுவார்கள். தெரியும், அதுதான் உலகம். உலகங்களை பகைத்தால், அது உலகங்களை பகைத்தால் நீங்கள் உலகத்தான் அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் என்னுடையவர்களா இருக்கிற அப்படின்னா அந்த உலகம் பகைக்கத்தான் செய்யும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இவன் 38 வருஷமா இருக்கின்ற பொழுது, வியாதியிலே கிடக்கின்ற பொழுது, படுத்த படுக்கையா கிடக்கின்ற பொழுது உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனால் இன்றைக்கு சுகம் பெற்ற உடனே பொறாமையினால் நிறைந்து, யார் உனக்கு சுகம் கொடுத்தார், அவருடைய பெயர் என்ன என்றெல்லாம் விசாரிக்கிறார்கள்.
அவனுக்கு அதை சரியாய் சொல்ல முடியவில்லை. கடைசியில் பார்த்தீர்கள் சொன்னால் 14ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் சொன்னால் அவன் தேவாலயத்துக்குள் வருகிறான். இயேசு அந்த இடத்திலே தேவாலயத்திலே போய் அவனை பார்க்கின்றார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. ஆனால் இந்த மனுஷன் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்ததற்கு ஒரே ஒரு காரணம், பாவத்தின் நிமித்தம். சில வியாதிகள் பாவத்தின் நிமித்தம் அனுமதிக்கப்படுகிறது. மார்க் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். திமிர்வாதக்காரனை இயேசு சொன்னார், மனுஷனே, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே இந்த திமிர்வாத நோய் உன்னை விட்டு நீங்கிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் யோவான் 9ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள், ஒரு பிறவி குருடனை பார்த்து, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டபோது இயேசு சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியையிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி அவன் பிறந்தான் சொன்னார். எல்லா வியாதிக்கும் காரணம் பாவம் தான் என்று சொல்லிவிட முடியாது. சரீரத்துல சில பலவீனங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சில காரியங்கள், சில நோய்கள் பாவத்தின் நிமித்தமா அனுமதிக்கப்படுகின்றது. இந்த மனுஷனுக்கு இயேசு சுகம் கொடுத்த பிறகு தேவாலயத்தில் வைத்து ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு அட்வைஸ், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ எந்த வியாதியிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும், எந்த போராட்டத்தின் நடுவிலே இருந்தாலும், இன்றைக்கு உன்னை விடுதலை பண்ண இயேசு வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். ஆனால் ஒரு கண்டிஷன், இனி அந்த பாவத்தை செய்யாதே. நாய் தான் கக்கினதை தின்றது போல, கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே வந்து புரளுகிறதை போல உன்னுடைய ஜென்ம சுவாவத்தை மறுபடியும் விட்டு வந்த அந்த பாவத்திற்குள் போகாதே. இயேசு உன்னை சுகமாக்கி விட்டார். இயேசு உன்னை விடுதலையாக்கி விட்டார். இயேசு அதிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து விட்டார். பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி விட்டார் சொன்னால் அதற்கு பிறகு பின்மாற்றத்திற்குள் போகாதே. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல். இரண்டாவதாக என் அன்புக்குரியவர்களே, இரண்டாவது அதே யோவான் சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்கிறேன் சொன்னால், முதலாவது நாம் பார்த்தோம், இந்த 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷனுக்கு இயேசு சுகம் கொடுத்தார். பாவத்தை கண்டித்து இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இந்த இரண்டாவதாக யோவான் சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே வேதபாரகர் பரிசேயர் எல்லாம் சேர்ந்து இங்கேயும் தேவாலயத்தில் வைத்து அந்த சம்பவம் நடைபெறுகின்றது. தேவாலயத்திலே இயேசு வந்திருக்கின்ற பொழுது இந்த வேதபாரகர் பரிசேயரும் ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து தேவாலயத்தின் நடுவிலே கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார்கள். 4ஆம் வசனத்தை பாருங்கள். போதகரே, இந்த ஸ்திரி விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? வேதபாரகர் பரிசேயருடைய அந்த காரியங்கள் எல்லாம், வேதபாரகர் என்றால் வேதத்தை போதிக்க வேண்டியவர்கள், பரிசேயர் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியவர்கள். ஆனால் இவர்கள் இங்கே சமுதாயத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அந்த ஸ்திரீயினுடைய நிலை அந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறது. அதற்காக அவர்கள் பரிந்து பேசி ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வரவில்லை. அதை சுட்டி காண்பிக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வாயினால் என்ன சொல்லுகிறான் சொல்லி குற்றம் பிடிப்பதற்காக இந்த காரியத்தை அவர்கள் சதித்திட்டத்தோடு செய்கிறார். பிரியமானவர்களே, ஆகவேதான் இயேசு வேதபாரகர் பரிசேயரை குறித்து அதிகமாக எச்சரிக்கிறதை பார்க்கின்றோம். குறிப்பாக மத்தேயு சுவிசேஷத்துல 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் அநேக வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாக மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 23ஆம் வசனம், 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்களும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள், பிரவேசிக்க போகிறவர்களே பிரவேசிக்க விடாதபடிக்கு தடை பண்ணுகிறீர்களே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி இயேசு எச்சரிக்கிறார். இங்கே பாருங்க, வேதபாரகரும் பரிசேயரும் இந்த ஸ்திரியை கொண்டு வந்து நடுவே நிறுத்தி கொண்டு, இவள் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள், மோசேயின் பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். போதகரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்காக வரவில்லை,
அவர் மனதுருகிற தெய்வம். இயேசு மனதுருகி 38 வருஷம் வியாதி கொண்டது மனுஷனுக்கு சுகம் கொடுத்தாரே, அவன் பாவத்தை மன்னித்தாரே. இந்த இடத்துல விபச்சார பாவத்தை இயேசு மன்னிக்கும்படியாக ஒரு காரியத்தை செய்கிறதை நல்ல ஒரு அனுபவம் பாருங்கள். நல்ல ஒரு சத்தியம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அவர்கள் மறுபடியும் சத்தம் போடுகிறார். இயேசு குனிந்து விரலினால் எழுதி கொண்டிருக்கின்றார். 6ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். இப்படி அவர்கள் சொல்லுகிற பொழுது இயேசு குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். ஆனால் அவர்கள் மறுபடியும் சொல்லுகிறார்கள், ஓயாமல் 7ஆம் வசனத்திலே ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் இயேசு நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து எழுதினார் சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறேன். முதலாவதே இயேசு எழுதி கொண்டே இருக்கின்றார். இவர்கள் யாருமே குனிந்து பார்க்க நிமிர்ந்தாப்புல அவளை குறை சொல்கிறதை மட்டும்தான் நின்று கொண்டு இயேசுவை எப்படி குற்றம் பிடிக்கலாம் என்று சொல்லி, போதகரே நீர் என்ன சொல்லுகிறீர், மோசே எப்படி சொல்லி இருக்கின்றார், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி இதைத்தான் பேசிக் கொண்டிருந்தார்களே ஒழிய இயேசு குனிந்து என்ன எழுதுகிறார் என்பதை முதலாவது கவனிக்கவில்லை. இரண்டாவதும் இயேசு குனிந்து எழுதி உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது மேல் கல்லறிய கடவன் என்று சொன்ன உடனேதான் அங்கே இயேசு என்ன எழுதியிருக்கிறார் சொல்லி பார்க்கின்ற பொழுது அவனவன் செய்த பாவங்கள் அங்கே கண்ணாடியிலே முகத்தை பார்க்கிறது போல் காணப்படுகிறது. அடுத்தவனுடைய இடத்தை வஞ்சித்தது, அடுத்தவனுடைய இடத்தை பிடித்துக் கொண்டு காம்பவுண்ட் போட்டு பரிமாறிக்கொண்டிருக்கிறது, அடுத்தவனை வஞ்சிக்கிறது, விபச்சாரம் செய்தது, வேசித்தனம் பண்ணினது, மற்றவரிடத்திலே வட்டி அநியாய வட்டி வாங்கினது, வட்டிக்கு வாங்கிடத்துல போய் லஞ்சம் வாங்கினது எல்லாம் அங்கே ஆண்டவர் எழுதுகிறார். யோசித்து பார்க்க இதெல்லாம் எப்படி ஆண்டவருக்கு தெரியும்? இவ்வளவு எழுதி கொண்டிருக்கிறாரே, இதையும் மீறி ஆண்டவரத்திலே போய் நாம் இந்த மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருந்தால் நம்மால நிற்க முடியாது சொல்லி மனசாட்சியிலே குத்தப்பட்டு எல்லாம் அவன் செய்த பாவமெல்லாம் அங்கே துலாபுரமாய் வெளிப்படுகின்றது. இயேசு தரையிலே குனிந்து எழுதினார் என்று சொன்னால் அங்கே எந்த வேதமாரகன் எந்த பரிசேயனான் என்று குற்றம் சாட்டி கொண்டானோ அவனுடைய அவ்வளவு தலையெழுத்து அங்கே எழுதாக ஆகிவிட்டது. அவன் பிறந்ததிலிருந்து அந்நேரம் வரையிலும் செய்த அனைத்து காரியங்களும் அங்கே எழுதப்பட்டு விட்டது. எல்லாம் பார்க்கிறான், மனசாட்சியில குத்தப்படலாம், ஐயோ என்று சொல்லி காதறிக்கொண்டு திரும்பி பார்க்காமல் ஓடிவிட்டார். எல்லாம் ஓடிவிட்டார். இயேசு நிமிர்ந்து பார்க்கிற பொழுது ஒருவனை காணவில்லை. அப்ப அந்த ஸ்திரீயிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் 10ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயில் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? சொன்னார்கள், இவள் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டால் மோசேயின் பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். போதகரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொன்னவர்கள் ஓடி போய்விட்டார்கள். காரணம், இவர்கள் அவளை விட அநியாயம் செய்தவர்கள், பிறருடைய பொருளை அபகரித்தவர்கள், பிறருடைய நிலத்தை அபகரித்தவர்கள், விபச்சார வேசித்தனம் பண்ணினவர்கள், மாய்மாலமானவர்கள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல வெளி தோற்றத்திலே காண்பித்தவர்கள், அத்திமரம் போல காட்சி அளித்தவர்கள், கனி இல்லாதவர்கள், உள்ளே மரித்தவருடைய எலும்புக்கொப்பானவருடைய சுபாவங்கள் அவருடைய கிரியைகள் காணப்படுகிறது. ஆண்டவராய் இயேசுவை ஏமாற்றி விடலாம் என்று சொல்லி நினைத்தார்கள். இயேசுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படையாய் காண்பித்த உடனே அவர்களுடைய மனசாட்சியிலே குத்தப்பட்டு ஓடி போய்விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையில இயேசு மாத்திரம்தான் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் சர்வலோக நியாயாதிபதி. அவர்தான் நியாயம் தீர்க்க முடியும். இந்த இடத்துல இயேசு அவளுக்கு தண்டனை கொடுக்க முடியும், பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும், பாதாளத்துக்கு அனுப்ப முடியும், நரகத்துக்கு தூக்கி போட முடியும். ஆனால் இயேசு மன்னிக்கிற தேவன், மனதுருகிற தேவன். இயேசு அவளை பார்த்து சொல்லுகின்றார். 11ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே, ஒருவனாயில் உன்னை நியாயந்திருக்கவில்லையா என்று சொல்லி இயேசு கேட்டபோது அந்த ஸ்திரீ சொல்லுகின்றார் 11ஆம் வசனத்திலே, அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. முதலாவது நாம் பார்த்தோம்,
38 வருஷம் வியாதி நீங்கி போகின்ற பொழுது இயேசு சொன்னார், நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லி இந்த விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீக்கு மன்னிப்பை கொடுத்து இயேசு சொல்கிறார், இதோ தவறு செய்து விட்டாய், இனி நீ பாவம் செய்யாதே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இதுவரையிலும் நீ செய்த பாவத்தை இனி நீ செய்யாதே. ஒருவேளை இந்த சத்தியம் இதுவரையில் உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஒரு மறைபொருளாக இருந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ கேட்டு போயிருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடே பேசிக் கொண்டிருக்கிறார், இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கின்றார். மனதுருக்கத்தோடு கூட இயேசு மன்னித்து இனி நீ பாவம் செய்யாதே என்று கூறுகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்த்து நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 3ஆம் அதிகாரத்திலே நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் இருக்கின்றது. அதை நாம் தியானித்தபடியே நாம் ஜெபிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியினிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்னதை பார்க்கின்றோம். 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து நின்று பிரசங்கிக்கின்றார். பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கிட்ட பொழுது அநேகருடைய இருதயங்கள் குத்தப்பட்டு அநேகர் ஒப்பு கொடுத்து 2:41 வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 3ஆம் அதிகாரம் வருகின்ற பொழுது என் அன்புக்குரியவர்களே, எருசலேமின் தேவாலயத்திலே அதான் நாம் ஒரு பாடலை பாடினோம், அலங்கார வாசலாலே ஆலயத்திலே உட்பிரவேசிப்போம் என்று சொல்லி. இந்த அலங்கார வாசல் என்னப்பட்ட வாசலிலே அலங்கோலமாய் ஒரு மனிதனை இங்கே கொண்டு வந்து வைக்கிறார். சுமார் அவனுக்கு வயது 40 வயது இருக்கும் என்று சொல்லி இங்கே வேதாகமத்தில் 40 வயதுக்கு மேற்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் சொன்னால் அவனுடைய வயது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான் சொல்லி. ஆனால் முதலாவது நாம் பார்த்தோம் 38 வருஷம் வியாதி உண்டு இந்த மனுஷனுக்கு இயேசு சுகம் கொடுத்தான். இரண்டாவது நாம் பார்த்தோம் விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை இயேசு மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பினதை பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது 40 வயது வரையிலும் அவன் பரவிச்சப்பாடி நடக்க முடியாது. 2 பேர் 3 பேர் தூக்கி கொண்டு வந்து இந்த தேவாலய வாசல் அலங்கார வாசல் அண்டையிலே கொண்டு வந்து வைப்பார்கள். இங்கே வருகிற இடத்திலே ஏதாயிலும் பிச்சை கேட்டு வாங்கி அதுதான் அவனுடைய பிழைப்பாய் அவனுடைய தொழிலாய் காணப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கின்றது. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே இந்த பிறவிச்சப்பாணியை ஏற்கனவே கொண்டு வந்து அலங்கார வாசல் அண்டையிலே வைத்திருக்கிறார்கள். இந்த ஜெப வேளையிலே அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் ஜெபத்திற்காக இங்கே வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது இந்த பிறவிச்சப்பாணி அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை பார்க்கின்றார். அப்பொழுது பேதுரு சொல்லுகின்றார், எங்களிடத்திலே வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை என்று சொல்லி நீங்களை நோக்கி பார் என்று சொல்கிறான். இடத்துல ஏதாயிலும் கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை நோக்கி பார். சங்கீதம் 34 சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த மனிதன் அவர்களை நோக்கி பார்க்கிறான், பேதுருவை யோவானை. அப்பொழுதுதான் பேதுரு சொல்லுகின்றான், என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். வாசித்து பாருங்கள், அருமையான வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 6ஆம் வசனத்திலே பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி தன் வலதையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டே அவருடைய தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். என் அன்புக்குரியவர்களே, 40 வயது வரையில் நடக்காத ஒரு மனிதன் இன்னைக்கு சுகம் பெற்று விடுகிறதை பார்க்கிறோம். எப்படி இந்த சுகம் கிடைத்தது? அநேகரிடத்திலே வந்து பேதுருவிடத்திலே வந்து எப்படி அவன் சுகமானான், பிறவிச்சப்பான் எப்படி சுகமடைந்தான் சொல்லி எல்லாரும் பிரமித்து பேசுகிறார்கள். அப்போதான் பேதுரு சொல்லுகின்றார், 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே பாருங்கள், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும்
தேவனால் மரித்தோர் என்று எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். இயேசு கிறிஸ்துவின் நாமமே இவனுக்கு சுகம் கொடுத்தது என்று சொல்லி அங்கே சாட்சியாய் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, வியாதியோடு தவித்துக் கொண்டிருக்கிறாயா? கடன் தொல்லையோடு கூட தவித்துக் கொண்டிருக்கிறாயா? படிப்புக்கு ஏற்றவாறு வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? குடும்பத்திற்கு தேவையான வருமானம் இல்லை, எப்படி குடும்பத்தை நடத்துவது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றாயா? என் அன்பு வாலிப சகோதரனே, என் அன்பு வாலிப சகோதரியே, நான் நினைத்த காரியம் எனக்கு நடக்கவில்லையே, எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று சொல்லி தவிக்கிறாயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவின் நாமம்தான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். பிரியமானவர்களே, பூமியில் எங்கும் அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டிடப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. இயேசுவின் நாமத்தில் தான் இந்த அற்புத சுகம் கிடைத்தது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை கேட்டால் நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. நாம் எதை கேட்டால் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை நமக்கு தந்துடுவார் சொல்லி விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு நீ விசுவாசத்தோடு கூட எப்படி 38 வருஷம் வியாதி கொண்டு மனுஷனுக்கு சுகம் கொடுத்ததை போல விபச்சார ஸ்திரியை மன்னித்து இயேசுவுக்கு விடுதலை கொடுத்து இனி நீ பாவம் செய்யாத என்று சொல்லி அனுப்பினது போல 40 வயதுக்கு மேற்பட்ட மனிதன் பிரவிச்சப்பாணிக்கு இயேசு சுகம் கொடுத்து அனுப்பினது போல இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்ய போறார். எந்த காரியத்திலே ஆனாலும் இன்றைக்கு எந்த காரியத்தில் உனக்கு அற்புதம் நடக்க வேண்டுமோ அந்த காரியத்தை நீ முன்வைத்து, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால், உன்னை தாழ்த்துவாயானால், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்காக பரிதவிக்கிற தேவன், உனக்காக மனதுருக்கத்தோடு இந்த வேளையில வெளிப்படுகிறார். பிரியமான சகோதரனே, அவர் மன்னிக்கிறவராய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சகைவை போல ஒருவேளை நீ இன்றைக்கு இந்த பாவ மன்னிப்பு உனக்குள்ளே உணர்த்தப்படுமானால், மற்றவருடைய பொருளை அபகரித்தது, மற்றவருடைய இடத்தை அபகரித்தது, மற்றவர்களுக்கு தீங்கு செய்த காரியங்கள் உனக்குள்ளே ஞாபகத்துக்கு வருமானால், உன் ஆவியிலே உணர்த்தப்படுவாயானால், உன் இதயத்திலே குத்தப்படுவாயானால், சகைவை போல நீ மனம் திரும்பி, ஆண்டவரே நாஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், உன் ஒரு இடத்துல எதையாயும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி பாவ மன்னிப்புக்கு கேட்டது போல இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இடைவிடுவார். சகோதரனே, சகோதரியே, உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். யோசுவா 3:7 அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கில் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? ஒரு விசை நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். எல்லாமாகும் உம்மாலாகும், எல்லாமாகும் உம்மாலாகும், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்ல. தேங்க்யூ லார்ட். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. முதலாவது நாங்கள் பார்த்தோம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன், எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஒருவரும் அவனுக்கு உதவி செய்யாத ஒரு சூழ்நிலை, தனித்து கைவிடப்பட்ட நிலை. இயேசு தேடி வந்து சுகத்தை கொடுத்தீர், அவருடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தினீர். இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி சுகமாக்கி அனுப்பினீரப்பா. இரண்டாவது நாங்கள் பார்த்தோம், வேதபாரகர் பரிசேயரெல்லாம் இந்த ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தி, இவள் விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்டால் இவளை கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று மோசேயின் பிரமாணம் சொல்லுகிறது. போதகரே, நீர் என்ன சொல்கிறீர் சொல்லி கேட்டபொழுது இயேசு அவளை மன்னித்தீரப்பா. ஸ்திரீயே, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி
மூன்றாவதாக நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே 40 வயதுக்கு மேற்பட்ட மனிதன் பிறவிச்சப்பாடி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் எழுந்து நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவன். கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களுடைய பாவங்களும் தான் எங்களுடைய ஜெபத்திற்கு தடை கொண்டு வந்து இருக்கிறதப்பா. இவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். பிறருடைய பொருளை அபகரித்திருந்தால் மன்னிங்க, பிறருடைய நிலத்தை எடுத்திருந்தால் மன்னிங்க, பிறருக்குரிய எதையாயிலும் ஆண்டவரை அபகரித்திருந்தால் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரி நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே எங்களோடு கூட யூடியூப் வழியாக பங்கு பெற்று இந்த வசனத்தை கருத்தாய் கேட்டு இணைந்து ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன தேவையோடு கூட ஜெபிக்கிறார்கள் ஏசப்பா, இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் கூட ஆண்டவரே மிகுந்த வல்லமையுள்ள கரத்தினால் தொட்டவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி படுக்கைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் ஆண்டவரே. கடன் தொல்லைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் ஆண்டவரே. நல்ல கல்யாண காரியங்கள் ஆண்டவரே, நல்ல காரியங்களை இயேசுவே அற்புதம் செய்து அவர்களுக்கு நடத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமாக ஆண்டவரே வாய்க்க பண்ணும்படியாய், குழந்தையை கற்பம் தரிக்க கர்த்தர் பலனை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற அந்த கப்பனே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சீக்கிரமாக எங்களுடைய இந்த தேசத்திலே இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுங்க ரட்சா. கொடான கோடி சோதரம் ஆண்டவரே, சீக்கிரமாக எங்களுடைய தேசத்துல எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க தகப்பனே. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மீண்டும் நாங்கள் கண்டு சந்திக்கும் வரையிலும் உடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும். வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. துதிக நமக்கும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். என் பேசும் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக நாம் கண்டு சந்திக்கும் வரையிலும் கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும். God bless you. ஜெப உதவிக்கு ரெகபோத் பிரேயர் சென்டர் 6/45 தெற்கு தெரு, கீழ ஓமநல்லூர், திருநெல்வேலி 6,27,356. செல் நம்பர் 9944445117. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.